ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சேனல் ஃபார்ம் ஆஃப் லைக். இன்னைக்கு நம்ம ஃபார்ம் ஆஃப் லைக் சேனலில் கம்யூனிட்டி ஃபார்மசி அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு சிலபஸ்லன்னு பார்த்தோம்னா டெஃபனிஷன், டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இன்ட்ராக்ஷன் வித் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பேஷன்ஸ், வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதில் 1-to-1 ஓவர் த ஃபோன், அப்புறம் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், பாடி லாங்குவேஜ், பேஷண்ட் இன்டர்வியூ டெக்னிக்ஸ், இதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் பெரிய சாப்டருங்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் இன்ட்ரோ, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இன்ட்ரோ, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் த கேப்பபிலிட்டி to use language in a precise, easy to understand way to communicate with patients, family members, other physicians, nurses, pharmacists and other healthcare providers. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட சிலபஸில் இருக்கிறது. அதாவது நம்ம இங்கிலீஷ் படிக்கும்போது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னால் வேறு. இப்போ நம்ம படிக்கிற கம்யூனிட்டி ஃபார்மசியில் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது நம்ம லாங்குவேஜை ப்ரிசைஸாக யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு நர்ஸ் கூட, ஒரு பேஷண்ட் கூட, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, இல்லை அதர் ஃபிசிஷியன்ஸ் கூட நம்மலாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் எஃபெக்டிவாக அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் அ கிரிட்டிக்கல் எலமெண்ட் ஃபார் பேஷண்ட்ஸ், pharmacist and doctors. ஸோ ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் தான் நம்ம ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடராக இருக்கிற போது நம்ம எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் அந்த ஹெல்த் கேர் ஒழுங்காக நம்ம போய் பேஷண்ட்டை போய் சேர்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுல 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இருப்பா ஒரு கம்யூனிகேஷனாக? ஒரு சென்டர் இருப்பாங்க, அவங்க கொடுக்குற ஒரு மெசேஜ் இருக்கும், அதோட ரிசீவர் இருப்பாங்க, அப்புறம் அதை ஃபீட்பேக் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும் அந்த கம்யூனிகேஷனுக்கு. ஸோ சென்டர் அப்படிங்கிறவங்க ஒரு வெர்பல் ஆர் நான் வெர்பல் வே மூலமாக ஒரு மெசேஜை ரிசீவருக்கு அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது நடுவில் தடங்கள் வரலாம். அந்த தடங்கள் தான் இன்டர்ஃபரன்ஸ். என்னென்ன இன்டர்ஃபரன்ஸ் வரலாம்னா ஃபிசியாலஜிக்கலாக இருக்கலாம், ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லை சைக்காலஜிக்கலாக இருக்கலாம். ஸோ ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வர நாய்ஸ் அப்படிங்கிறதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்ஃபரன்ஸ். வெளியிலேருந்து வர நாய்ஸ்னால நமக்கு சொல்ல வர விஷயம் அந்த ரிசீவருக்கு ஒழுங்காக கேட்காம போயிடலாம். அந்த மாதிரி சைக்காலஜிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவர் அந்த கேட்கக்கூடிய மூடில் இல்லாமல் அவங்க ஒரு ஜோன் அவுட்டாவோ, இல்லை அவங்க ஒரு அழுதுட்டு இருக்கும்போதோ நீங்கள் போயிட்டு ஃபுல் இன்ஃபர்மேஷனாக சொல்லிட்டு இருக்கக்கூடாது அவங்க மூட் அவுட்டாக இருக்கும்போதோ. அதே மாதிரி நம்மளும் ஒழுங்காக ஒரு பர்சனல் பயாஸ் இல்லாமல் நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். அப்படின்னா தான் அவங்க ஒழுங்காக அதை ஃபாலோ பண்ணுவாங்க, நம்மளை நம்புவாங்க. ஸோ இதெல்லாம் தான் 5 எலிமெண்ட்ஸ். ஸோ 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் எதுன்னு கேட்டால் சென்டர், மெசேஜ், ரிசீவர், ஃபீட்பேக் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ். So principles of communication. ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்னா எஃபெக்டிவாக இருக்கணும். அதாவது ஹேவ் அ கிளியர் பர்பஸ் அண்ட் அச்சீவ் தட் எஃபெக்டிவ்லி. அதாவது அதுக்குன்னு ஒரு கிளியர் பர்பஸ் இருக்கணும், அதை எஃபெக்டிவாகவும் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ கிளியர் பர்பஸ் இல்லாமல் இருந்தாலும் எதுக்கு பேச வரோன்னே தெரியாமல் எதையாவது பேசக்கூடாது. என்ன பேச வரோன்ற தெளிவு இருக்கணும். காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஷுட் பி அடிக்குவேட் அண்ட் கம்ப்ளீட். அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாகவும் சொல்லி முடிச்சிருக்கணும். அது தேவையான அளவாகவும் இருக்கணும். ஓவர் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துடக்கூடாது. கிளாரிட்டி, அதே மாதிரி நம்ம சொல்கிற ஒவ்வொரு வேர்டும் ரொம்ப கிளியராகவும் அந்த யாருக்கு நம்ம போய் அந்த இன்ஃபர்மேஷனை சேர்க்குறோமோ அவங்களுக்கு புரிகிற விதமாகவும் இருக்கணும். அட்டென்ஷன் அண்ட் ஸ்டைல். ஸோ குட் கம்யூனிகேஷன் அப்படின்னு என்னன்னா ஒரு குட் கம்யூனிகேட்டர் தான் அவங்க ஒரு கேட்குறவங்களோட அட்டென்ஷனை நம்ம கிராப் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்பீச்சே பேசுகிறோன்னா சும்மா ஹலோ நான் ஸ்பீச் பேச வந்திருக்கேன் இந்த மாதிரி பேசுகிறவங்களை நிறைய பேர் கவனிக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு ஸ்பீச்சை கவனிக்க போயிருக்கீங்கன்னா அப்படி பேசுகிறவங்க யாரையுமே நம்ம கவனிக்கவே மாட்டோம். நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுவோம், பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசுவோம். பட் ஒரு குட் கம்யூனிகேட்டர் எப்படி இருப்பாங்கன்னா நம்மளோட அட்டென்ஷன் கிராப் பண்ணிடுவாங்க. எப்படி அது அவங்க சத்தம் போட்டோ, இல்லை ஒரு பாட்டு நடுவில் பாடியோ, இல்லை நம்ம ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது சொல்லியோ நம்மளோட அட்டென்ஷன் கிராப் பண்ணிடுவாங்க ஒரு நல்ல கம்யூனிகேட்டராக இருந்தாங்கன்னா. ஸோ அதனால நம்மளும் அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷனை கிராப் பண்ணக்கூடிய ஸ்டைல் நம்ம கம்யூனிகேஷன் இருக்கணும். அப்புறம் டைம்லினஸ் அண்ட் அர்ஜென்சி. அதாவது அர்ஜென்சியை புரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த பேஷண்ட்க்கு போய் சேர்ந்துருக்கணும். ஸோ அதை என்ஷூர் பண்ணியிருக்கணும். அதுமாதிரி கம்யூனிகேஷன் இஸ் பை டைரக்ஷன். ஸோ இது ரொம்ப நம்ம லைஃபுக்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் இதுதான். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எப்போவுமே பை டைரக்ஷன். அதாவது ஒரு குட் கம்யூனிகேட்டர் ஒரு குட் லிசனராகவும் இருக்கணும். நான் வாய்கழிய பேசுவேன், ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேசவும் விட மாட்டேன், அவங்க பேசுறதையும் நான் கவனிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு நல்ல கம்யூனிகேட்டரே கிடையாது. ஸோ எப்போவுமே பை டைரக்ஷனாக இருக்கணும். ஸோ இது நம்ம வீட்லேயே நமக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே எவ்வளோ பேசுகிறோமோ அதே அளவுக்கு அடுத்தவங்க சொல்றதையும் நம்ம எப்பவுமே பொறுமையா கவனிக்கிற கூடியவங்களா இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம ஒரு குட் கம்யூனிகேட்டர் அப்படின்னே அர்த்தம்.
நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ டைப்ஸ் எப்படி வந்து பிரிக்கிறாங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் கம்யூனிகேஷன் சேனல். ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் சேனல் பேஸ்டாக வந்து பிரிக்கிறாங்க. அதாவது எதன் மூலமாக கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு. அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் ஸ்டைல் அண்ட் பர்பஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டைல் அண்ட் பர்பஸை பொறுத்து, அதாவது ஸ்டைல் அண்ட் பர்பஸ்ல வந்து எது வருதுன்னா ஃபார்மலான கம்யூனிகேஷன் அது, இல்லைனா இன்ஃபார்மலான கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத வச்சு வந்து ஸ்டைல் அண்ட் பர்பஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் ஆன் கம்யூனிகேஷன் சேனல்னா நான் வெர்பல் வெர்பல்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ இதில் வெர்பல் வந்து ரெண்டா இன்னும் ஓரல் அண்ட் ரிட்டனாக பிரியுது. இந்த ஓரல் அப்படிங்கிறது ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது 1-to-1 கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ், அதாவது ஃபோனில் பேசுறது இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரியுது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இன்னைக்கு இந்த பார்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கம்யூனிகேஷனோட டைப்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு பார்த்துருவோம். அண்ட் அதர் இது இருக்குல்ல, அந்த பாடி லாங்குவேஜ், இந்த ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன், பேஷண்ட் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிற டாபிக்ஸ்லாம் வந்து நாளைக்கு அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெர்பல். ஸோ வெர்பல் எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட் காமன் டைப் வந்து வெர்பல் தான். வெர்பல் கம்யூனிகேஷன் தான் ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். வெர்பல்னாலே நம்ம வந்து ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கு வேர்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதில் வந்து லிமிடேஷன்ஸ் என்ன இருக்குன்னா, சில நேரத்தில் வந்து பேஷண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் போகலாம். இப்போ ஒரு ஹியரிங் ஆர் விஷன் இம்பேர்மெண்ட் இருக்க பேஷண்ட்டாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் வெர்பல் மூலமாக. அதே மாதிரி என்விரான்மெண்டல் பேரியர்ஸ், அதாவது நாய்ஸ் அப்படிங்கிறது நான் எப்பவுமே சொன்னேன், நம்ம கம்யூனிகேஷனில் வந்து பெரிய பேரியர் யாரு அப்படிங்கிற கொஸ்டின் வந்தாலே நீங்கள் வந்து நாய்ஸை டிக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் எமோஷன்ஸ் ஆர் விசிபிள். ஸோ நம்ம பேசும்போது எமோஷன்ஸ் வந்து ரொம்ப இதாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால அதையும் நம்ம வந்து கான்ஷியஸாக இருந்து பேசணும். அதே மாதிரி ஸ்டெப்ஸ் டு இம்ப்ரூவ், எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் ஒரு வெர்பல் கம்யூனிகேஷன் பார்த்தோன்னா, பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். திங்க் பிஃபோர் ஸ்பீக்கிங், யூஸ் கன்சைஸ் லாங்குவேஜ், அண்டர்ஸ்டாண்ட் ஆடியன்ஸ், மைண்ட்ஃபுல் டோன். அதே சொன்னேன்ல, நம்ம யோசிக்கணும் பேசுறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி அவங்களுக்கு புரியக்கூடிய நாலேஜில் வந்து பேசணும். இப்போ வந்து ஒரு படிக்காத பேஷண்ட் வராங்கன்றதை நம்ம பார்த்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். அவங்கள்ட்ட போயிட்டு 2 times a dayன்னு போய் சொல்வீங்களா? காலையிலையும் நைட்டும் எடுக்கணும் அப்படின்றது வந்து தெளிவாக வந்து தமிழை சொல்லணும். காலை இரவுன்னு எழுதியே கொடுக்கலாம். அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆடியன்ஸ், அவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டோன் வந்து எப்போவுமே ஒரு காமாக நம்ம ப்ரொஃபஷனாக தான் வச்சுக்கணும். ரொம்ப கத்தக்கூடாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்களோட பாடி லாங்குவேஜையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ஒரு பேர் நிற்க முடியல அப்படின்னா உட்காருங்க, அந்த மாதிரிலாம் சொல்லணும். அதுக்கப்புறம் ஆக்டிவ் லிசனிங், நம்ம அவங்க சொல்கிறதையும் கேட்கணும். ஒருவேளை டவுட்ஸ் எதுவும் கேட்க வராங்கன்னா, அதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவங்க என்ன கேட்க வராங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஸ்பீக் பண்ணணும். நம்ம வந்து அவங்க சரியாயிடுமாப்பா அப்படிலாம் இப்போ கேட்டாங்கன்னா, நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஆமாங்க இது சுகருக்கு தான், இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் இருக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை நம்ம கொடுக்கணும். நமக்கே கான்ஃபிடென்ட் இல்லைனா, ஐயோ இது கேட்குமா இல்லையான்னு தெரியாதே அப்படின்லாம் நம்ம வந்து பதில் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் மேலே இருக்க நம்பிக்கையே போயிடும். அப்புறம் ஷோ ஹானஸ்டி. ஸோ ஹானஸ்டாக பதில் சொல்லணும். ஸோ இதில் ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கா, இதனால எடுக்கிறதுனால சைட் எஃபெக்ட் இருக்கா, இந்த மருந்து எடுக்கலான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லிட்டு அது உண்மையான சைட் எஃபெக்ட்ஸை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். அதே மாதிரி அதில் இருக்க ப்ரோஸையும், இந்த மாத்திரை எடுக்கலன்னா சைட் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டு சில பேர் எடுக்காமல் போயிடலாம். ஸோ அதனால் அவங்க வந்து எடுக்கலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு ஹானஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். அப்புறம் ப்ராக்டிஸ் ஸ்கில்ஸ்லாம் நம்ம எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து நம்ம ஃபீட்பேக்கும் வாங்கிக்கணும். அப்புறம் டைப்ஸில் வந்து பார்த்தோம்னா, வெர்பலில் வந்து என்ன பிரிச்சோம், ஓரல் ரிட்டன் பிரிச்சிருக்கோம். ஸோ அதில் ஓரல் வந்து இன்னும் 2 டைப்பாக இருக்குது. 1-to-1 வெர்பல்னு 2ஆக பிரியுது. ஸோ 1-to-1 பார்ப்போம். இது வந்து இட் ஹாஸ் பீன் when ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் மீட்ஸ் வித் அ பர்சன் ஹூ ஹாஸ் ஹெல்த் ஒரிஸ் ஆர் பர்சனல் கன்சர்ன்ஸ். ஸோ இது வந்து டைரெக்டாக மீட் பண்ணி ஒரு பர்சனை வந்து அவங்கள்ட்ட ஹெல்த் ஒரிஸையோ அவங்க பர்சனல் கன்சர்ன்ஸையோ பேசுறது, டைரெக்டாக பேசுறது, 1-to-1 ஃபேஸ் டு ஃபேஸாக பேசுறது. ஸோ இது வந்து ரொம்ப 2 பார்ட்டியுமே வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக, நல்லா டேக் டைம் எடுத்துக்கிட்டு நல்லா பேசி கவனிச்சு இது பண்ணாங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனில் இந்த 1-to-1 பேசிக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப வந்து எஃபெக்டிவான ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டர்ஸ்க்கு என்னெல்லாம் இருக்கணும் பார்த்தீங்கன்னா, பிகினிங் த 1-to-1 இன்ஃபர்மேஷன் வித் ஃப்ரெண்ட்லி அண்ட் ரிலாக்ஸ்டு கிரீட்டிங். ஃபர்ஸ்ட் வந்து வாங்க, ஹாய், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கிரீட்டிங்கோட ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து ஆப்ஜெக்டிவ்குள்ளே போயிடணும். என்ன காரணத்துக்காக அவங்க வந்திருக்காங்களோ, என்ன காரணத்துக்காக நீங்கள் பேச போயிருக்கீங்களோ அந்த காரணத்துக்கு போயிடணும். அதுக்கப்புறம் இன்ட்ராக்ஷன் முடியும் போது ஒரு பாசிட்டிவ் நோட்டோட முடிக்கணும். உங்களுக்கு சரியாயிடுங்க அப்படின்னு சொன்னாலே பாதி பேஷண்ட்டு சரியாயிடும். ஏன்னா நீங்கள் அப்படி சொல்லி பாருங்களேன், உங்களை டிஸ்பென்ஸ் பண்ணும்போது நல்லா ஆயிடுவீங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நல்லா ஆயிடுவீங்க, கவலைப்படுறீங்க, இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அட்வான்டேஜஸ், கிளாரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நேராக பேசும்போது ஒரு கிளாரிட்டி இருக்கும், டக்குன்னு எதனாலும் கேட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க.
அதுக்கப்புறம் பில்டிங் பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஸோ நேராக பார்த்து பேசும்போது நமக்கே ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் ஆகும். அதே மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ப்ராசஸில் இருக்கும். ஸோ நீங்களும் கொஸ்டின் கேட்கலாம், அவங்களும் வந்து கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன். அவங்க நேராக பார்த்து பேசும்போது நம்ம வேற எதையும் மேக்ஸிமம் கவனம் செதறாது, அவங்கள தான் பார்த்து ஃபோக்கஸ்டாக பேசுவோம். அடுத்து எமோஷனல் கனெக்ஷன். ஸோ அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுறதுனாலே நமக்கு 2 பேருக்குமே ஒரு எமோஷனல் கனெக்ஷனும் வந்து வந்துடும். அதுக்கடுத்து டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ரீச். 1 to 1 பார்த்து எத்தனை பேர்கிட்ட எவ்வளோ நேரம் பேச முடியும். ஸோ வந்து ரீச் வந்து ரொம்ப லிமிட்டட் ஆயிடுது. அதுக்கப்புறம் மிஸ்இன்டர்பிரேஷன். சில நேரத்தில் வந்து இன்ஃபர்மேஷனை தவறுதலாக புரிஞ்சுக்கலாம். எமோஷனல் ஓவர்லோட். ஸோ ரொம்ப வந்து எமோஷன்லையும் ரொம்ப ஓவர்லோடும் ஆகிடக்கூடாது. ஸோ குரூப் செட்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது. குரூப்பாக பேசும்போது ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. அது மாதிரி பொட்டன்ஷியல் ஃபார் பயாஸ். ஸோ பார்க்கறத வச்சு நம்ம வந்து பயாஸ்டாகவும் நம்மளால வந்து சில நேரத்தில் வந்து பேசிடுவோம். ஸோ அடுத்தடுத்து வந்து கம்யூனிகேஷன் ஓவர் த டெலிஃபோன். ஃபோனில் வந்து பேசுறது, அதாவது டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் வெர்பல்ல. ஸோ டெலிஃபோன் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு இன்றியமையாத ஒரு பொருளாயிடுச்சு. ஸோ மொபைல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஸோ டெலிஃபோன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதும் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனில் ரொம்ப ஒரு குரூஷியலான ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம எப்படிலாம் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் தொடங்கும் போது கன்ஃபார்ம் த ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணிடணும். நீங்கள் தானா இப்போ பேஷண்ட் கிட்ட பேச போறீங்கன்னா நீங்கள் தானான்னு கேட்டுறணும். அப்படி இல்லைன்னா அவங்களோட அட்டெண்டரோ யாரோ பேசுறாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ பேசுறாங்கன்னா, ஓ நீங்கள் அவங்களா, நீங்கள் அவங்களுக்கு யார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒரு தடவை ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இன்னைக்கு யார்கிட்டயோ போய் எதையும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்பீக் ஸ்லோலி அண்ட் கிளியர்லி. ரொம்ப ஸ்லோவாகவும் கிளியராகவும் பேசணும், ஏன்னா நம்ம ஃபோனில் பேசுகிறோம். அதே மாதிரி ஆக்டிவ்லி ரிசனும் பண்ணணும். ஸோ நம்ம எந்த டிஸ்ட்ராக்ஷனும் ஆகாமல் நம்ம ஆக்டிவாகவும் ரிசன் பண்ணணும். அதுக்கப்புறம் அட்டென்ஷன் அண்ட் கிளாரிஃபை த கண்டென்ட். ஸோ கண்டென்ட்டை வந்து கிளாரிட்டியாகவும் சொல்லணும், நமக்கு புரியலைனாலும் நம்ம கேட்டு கிளாரிஃபையும் பண்ணிக்கணும். பி ஃப்ரெண்ட்லி அண்ட் வெல்கமிங். ஸோ பேசும்போது நல்லா ஃப்ரெண்ட்லியாக கால் பண்ணிவிட்டு, என்னப்பா ஏன் இங்கே வரல, இப்போ ஒரு ஃபாலோ அப் கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வர சொல்லியிருக்கீங்க, அந்த பேஷண்ட் வந்து வரல, ஏதோ ஒரு சில ரீசன்ஸ்னால வரல. சில பேர் வந்து கொஞ்சம் மறந்துடுவாங்க, வரதும் இல்லை, ஒழுங்காக எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கிட்ட கிடையாதான். இருந்தாலும் அது வந்து நீங்கள் கோவமாக வந்து ஏன்ப்பா ஃபோன் வரல, ஏன் நீங்கள் கிளினிக் வந்து 1 month வந்து செக்அப் பண்ணிக்கல, அப்படிலாம் கேட்கக்கூடாது. அவங்க கிட்ட வந்து காமாவும் ஃப்ரெண்ட்லியாகவும் வெல்கமிங்காகவும் பேசினா அவங்க வருவாங்க. நீங்கள் எந்த கற்றுனீங்கன்னா அவங்க வரவே போகிறதில்ல. நம்மளோடைய வந்து எப்போவுமே பேஷண்ட்டோட ஹெல்த் பெனிஃபிஷியலாக தான் இருக்கணும். அதை தான் நம்ம வந்து மைண்டில் வச்சு பேசணும். அப்புறம் ப்ரைவசி ப்ரொடெக்ஷன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ஷூர் பண்ணணும், இந்த கால் வந்து ரெக்கார்ட் பண்ணப்படல, உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ரொடெக்டடாக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும். நம்ம ப்ரொஃபஷனலாக பேசணும். நம்ம எப்போவுமே பேசும்போது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக தான் பேசணும். நம்மளோட பர்சனல் இதையோ இப்போ நம்ம ஒர்க் டென்ஷன்லேயே இருக்கலாம், அதெல்லாம் வந்து அந்த இதில் காட்டக்கூடாது. அதில் கன்ஃபார்ம் த ஐடென்டிட்டி, அது ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இதை வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னா இமீடியட் ஃபீட்பேக். ஸோ வந்து ஃபோனில் பேசும்போது டக்குன்னு பேசிடுவோம், நினைக்கும் போது பேசலாம், எப்போனாலும் பேசலாம், உடனே ஃபீட்பேக் வாங்கிடலாம். கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கும், சுற்றி யார் இருக்காங்கன்றதுல கவலை இல்லை, நமக்கும் அவங்களுக்கும் தான் இருக்கும், நம்ம ஃபோனில் தான் பேச போகிறோம். ஸோ எனிவேர் இந்த பிளானெட்டில் அவங்க எங்கே இருந்தாலும் நம்ம ஃபோன் பண்ணி அவங்களை கான்டாக்ட் பண்ணிட முடியும். ஸோ மற்றவங்களாம் வந்து பேஷண்ட் வந்தால் தான், ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணால் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஆனால் ஃபோனில் பண்ணும்போது நம்ம வந்து அவங்க எங்கே இருந்தாலும் நம்மளால அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ வந்து 24 hours நம்ம அவங்கள கனெக்ஷனில் இருக்க முடியும், என்ன ஒரு தேவைனாலும் அவங்களுக்கு கால் பண்ணிக்கலாம். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, பர்சன் வந்து அவைலபிளாக இருக்கணும், கால் அட்டன் பண்ணாமல் இருக்கலாம், சுவிட்ச் ஆஃபில் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருந்தால் இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ லைன் வந்து எங்கேஜாக இருக்கலாம், பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்னா உடனே நம்ம ஒரு அர்ஜென்சிக்கு கால் பண்ணுறோன்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும் அந்த இடத்துல. we have to pay in case of overseas calls, it can be expensive. ஸோ ஓவர்சீஸ் கால்ஸ் பண்ணும்போது we have to pay extra, அதனால வந்து எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டெலிஃபோன் ஸ்கில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லிசனிங் ஸ்கில்ஸு. ஸோ வந்து வெறும் லிசனிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வெறும் காதில் வந்து வேறு வேர்ட்ஸை கேட்கறது மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். அதாவது நம்ம லிசனிங் ஸ்கில் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறத வந்து நம்ம அப்படியே வந்து பிரெயின் கேட்கணும், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும், பிரெயினில் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது பேர் தான் வந்து ஆக்டிவ் லிசனிங். ஸோ இது வந்து அதே மாதிரி 2-way எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ சில நேரம் வந்து சென்டர் லிசனர் ஆவாங்க, ரிசீவர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம லிசனராகவும் அவங்க மெசேஜ் ஷேர் பண்ணுற சென்டராகவும் ஆயிடுவாங்க. ஸோ அதனால 2-way இருக்கிறதுனால அப்பப்போ ரோல்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு எஃபெக்டிவாக லிசன் பண்ணல அப்படின்னா என்னென்ன தவறுகள் நடக்கலாம்னா, நீங்கள் வந்து ப்ராப்ளம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ கன்க்ளூஷனுக்கு வந்து டக்குன்னு ஜம்ப் ஆகிடுவீங்க, எல்லா ஃபேக்டும் தெரியாமலே.
அது மாதிரி கிவ் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் டு காலர் ஏதாவது டவுட் கேட்கும்போது நீங்கள் எதையாவது கவனிக்காமல் ஏதாவது தவறுதலான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி இன்அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ் வச்சு காலரையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரஷ்ஷிங் ரொம்ப வந்து ஃபோனை வச்சிருவா அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது. பொறுமையாக பேசிட்டு அவங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் நம்ம வந்து காலை கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸோட கமெண்ட்டை வந்து மிஸ்இன்டர்பிரட் பண்ணி இவங்க அப்போஸ் பண்ணி பேசுகிறாங்கன்ற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டாலாம் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. எப்போவுமே பொறுமையாக கேட்டுட்டு பொறுமையாக பதில் சொல்லிட்டு ஃபோன் வைக்கணும். அது மாதிரி கொஸ்டினிங் எப்படி இருக்கும்னா 2 டைப் ஆஃப் கொஸ்டினிங் இருக்கும். டைரக்ட் கொஸ்டினிங்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு வந்து என்ன வயசு, மேலா ஃபீமேலா, என்ன வயசு அப்படி மாதிரி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எடுக்கலாம். நீங்கள் டைரக்ட் கொஸ்டின்ஸ்லேயே கேட்டுடலாம். ஆனால் இன்டைரக்டானா எப்படின்னா இப்போ ஒருத்தவங்க ஸ்கிப் பண்ணுறாங்க, ஒரு லேப் டெஸ்ட் எடுக்க வரல அப்படின்னா லேப் டெஸ்ட் எடுக்க வரல அப்படின்னு டேரக்டாக கேட்கலாம். ஏதாவது பிரச்சனையா, ஏன் நீங்கள் லேப் டெஸ்ட் எடுக்கல, இந்த மாதிரி இன்டைரக்ட் கொஸ்டின்ஸை கேட்டுக்கிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு இப்போ டேரக்டாக வந்து உங்களுக்கு வயிற்று வலி இருக்கா அப்படின்னு கேட்காம உங்களுக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது பெயின் தெரியுதா அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க அப்போதான் யோசிச்சு அவங்களுக்கு இருக்கிற கரெக்ட் பெயினை சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்கள் கால் வலி இருக்கிறவங்க கிட்ட ஆமான்ருவாங்க, இல்லைன்றுவாங்க. ஸோ அவங்கள யோசிக்க வைக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ இந்த ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்துட்டு என்னன்னா, ஸோ இதில் வந்து ரிட்டர்ன் வேல வந்து வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வாயில் பேசாமல் ரிட்டன் வேல வந்து நம்ம வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கன்வே பண்ணுறோம் மெசேஜை. ஸோ இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு வே. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து பேஷண்ட்ஸ்க்கும் ப்ரொஃபஷனலுக்கும் நடக்கிறத விட ப்ரொஃபஷனலுக்கு தான் நிறையா வந்து இந்த ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா இமெயில்ஸ், லெட்டர்ஸ், கான்ட்ராக்ட்ஸ், ப்ரீஃப்ஸ், மெமோஸ், மீட்டிங் அஜெண்டா, புல்லட்டின்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ்குள்ளே வரும். ஸோ இது என்ன பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸி டு ப்ரிசர்வ். இப்போ டக்குன்னு எடுத்து ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்கணுன்னா நம்ம ஃபோனில் பேசியிருந்தாலும் நேரில் பேசியிருந்தாலும் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருமா? வராது. அப்போ வந்து ரிட்டர்னாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஃபைல் எடுத்து அந்த பேஷண்டோட அந்த ஹிஸ்ட்ரி ஃபைல் எடுத்து பாருங்க அப்படின்னா அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ ரிட்டர்னுங்கிறது நமக்கு எப்போவுமே ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு விஷயம். ஸோ ஈஸி ப்ரெசன்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மேட்டர். ஸோ காம்ப்ளெக்ஸ் மேட்டர்லாம் வந்து சொல்லி புரிய வைக்க மாட்டலாம் நம்ம வந்து ரிட்டர்னாக எழுதி கொடுக்கும்போது ஈஸியாக புரியும். அது மாதிரி இது வந்து ஒரு பெர்மனன்ட் ரெக்கார்ட் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ டைம் அண்ட் மணியை வந்து வேஸ்டேஜை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து என்னதான் ஃபோன் பண்ணி பேசுறது, ரீசார்ஜ் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுறதை விட இது வந்து என்காலமும் அழியாதுங்கும் போது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டைம் அண்ட் மணியை வந்து இது சேவ் பண்ணுதான். அக்யூரேட் ப்ரெசன்டேஷன். ஒரு லீகல் டாக்குமெண்ட், ஒரு கான்ட்ராக்ட் அவங்க சைன் பண்ணணும்னா வாய் வழியாக ஒரு கன்சர்ன் கேட்கறதோட நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், லீகலாக டிராஃப்ட் பண்ணி தான் அவங்கள்ட்ட கன்சர்ன் வாங்குவோம். ஒரு பேஷண்ட் கிட்ட ஒரு சர்ஜரிக்கு முன்னாடியோ இல்லை ஒரு டொனேஷன், அதாவது ஆர்கன் டொனேஷன் முன்னாடியோ நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், வாயில் சும்மா சரி நான் தரேன்ருவாங்க. ஒரு பிரெயின் டெட் பேஷண்டே இருக்காங்கன்னு வச்சுக்குவோம், அவங்கள்ட்ட வந்து நம்ம இந்த மாதிரி கேட்குறோம், இந்த மாதிரி ஐ டொனேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப ஓகே அப்படின்ட்டு வாய் வழியாக மட்டும் சொல்லிட்டு நீங்கள் போய் ஐ எடுக்கிற நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஓகேவே சொல்லலைன்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து எப்பவுமே ஒரு லீகலான ஒரு விஷயத்த வந்து டிராஃப்ட் பண்ணும்போது ஒரு கான்ட்ராக்டோ ஒரு இதோ இன்வால்வ் ஆகும்போது அது கண்டிப்பாக ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருக்கிறது மட்டும் தான் நம்மளோட சேஃபஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் வே. யூஸ் இஸ் அ ரெஃபரன்ஸ். அதை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. ஸோ ஒரு அத்தாரிட்டி வந்து ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனில் உனக்கு இதெல்லாம் தான் வேலை அப்படின்றத பிரித்து கொடுக்கறது வந்து வாயில சொல்கிறத விட இந்த மாதிரி ரிட்டன் ஃபார்மில் கொடுக்கறதா அப்படிங்கிறதான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இடத்துக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான கம்யூனிகேஷன் தான். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென் வேணும், ஒரு பேப்பர் வேணும், ஏதோ ஒரு SRY வேணும், திங்ஸ்லாம் நிறைய வேணும். ஸோ எக்ஸ்பென்சிவ். டைம் கன்சியூமிங். எழுதும் போது ரொம்ப சொல்கிறத விட எழுதுறது ரொம்ப லேட் ஆகும். டிஃபிகல்ட் டு மெயின்டைன் சீக்ரஸி. ஸோ இது எழுதி ஒரு இடத்துல வைக்கும்போது அது யாருனாலும் எடுத்து பார்த்துடலாம். ஸோ சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ லேக் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிளாக நம்ம எப்படினாலும் மாற்றிக்கலாம் முடியாது. எழுதிட்டோன்னா அதை அடிச்சுலாம் திருத்த முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ டிலே இன் ரெஸ்பான்ஸ். ஒரு ரெஸ்பான்ஸ் எழுதி ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள்ட்ட ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நேராக பேசுறதை விட. காஸ்ட் அண்ட் ரெக்கார்ட் கீப்பிங் ஈஸியாக சொல்லிடுறோம், பட் அதுக்குன்னு ஒரு காஸ்ட் ஆகும் தானே. அதை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஃபைல் வேணும், அதுக்குன்னு ஒரு இடம் வேணும். ஸோ அந்த மாதிரி காஸ்ட் அண்ட் ரெக்கார்ட் கீப்பிங். ஸோ காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிடுவோம் எழுதும்போது. பேசுறதை விட நம்ம எழுதும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ லேக் ஆஃப் டைரக்ட் ரிலேஷன். ஸோ எழுதி ஒருத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம நேராக பேசுகிற மாதிரி ஒரு டைரக்ட் ரிலேஷன்லாம் வராது. கொஞ்சம் யாரோ மாதிரி தான் இருக்கும், யார் பேசுகிறாங்கன்னே தெரியாத மாதிரி தான் இருக்கும் நம்ம டைரெக்டாக பேசுறதை விட. ஸோ இமெயில் எப்போவுமே எப்படி இருக்கும்னா ஒரு அட்டென்ஷன் கிராப் பண்ணுற மாதிரி இருக்கணும். எப்போவுமே புல்லட்டின் பாயிண்ட்ஸ் அண்ட் நம்பர்ட் லிஸ்ட்டாக தான் இருக்கணும். அது மாதிரி லெட்டர்னா நம்ம ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ் வித்தவுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை கிராமர் மிஸ்டேக் இல்லாத மாதிரி
ஒரு சிம்பிள் லாங்குவேஜ்ல ஒரு லெட்டர் எழுதுனா போதும். கான்ட்ராக்ட்லாம் சொன்னேன்ல, ஸோ கன்சென்ட் ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் லீகலி பைண்டா இருக்கணும். அந்த லீகலி என்னென்ன இருக்கணுமோ அந்த எல்லா பாயிண்ட்ஸுமே அதில் இருக்கணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த கான்ட்ராக்ட்ஸ் டிராஃப்ட் வித் ஃபோக்கஸ் ஆன் டீடைல் அண்ட் கிளாரிட்டி. எல்லா டீடைல்ஸும் கிளாரிட்டியா ரொம்ப பக்கவா அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். அதே பிரீஃப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனல்ஸ்குள்ள வந்து சர்க்குலேட் ஆகுது. பிரீஃப் ப்ரிப்பேர் டு கிவ் இன்ஃபர்மேஷன் டு another பர்சன் ahead ஆஃப் அ மீட்டிங். ஒரு மீட்டிங் முன்னாடி இதெல்லாம் பிரீஃப், இதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு கொடுக்குறாங்களே, ஸோ அதெல்லாம் பிரீஃப்ஸ். மெமோஸ் அப்படிங்கிறது ஷார்ட் லெட்டர்ஸ் கம்யூனிகேட் வித் எம்ப்ளாயிஸ் ஆஃப் த சேம் ஆர்கனைசேஷன். ஒரே ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ற ஒரு நர்சஸ்க்கோ, ஒரு டாக்டர்ஸ்க்கோ, ஒரு ஃபார்மசிஸ்ட்கோ வரதான் வந்து என்னது மெமோஸ். ஸோ மீட்டிங் அஜெண்டா. ஸோ மீட்டிங் அஜெண்டாங்கிறது இந்த மீட்டிங் நடக்க போகுது, இன்னைக்கு ரிவ்யூ மீட்டிங் நடக்குது அப்படிங்கிறது வந்து சர்க்குலேட் பண்றாங்களே, அதான் மீட்டிங் அஜெண்டா இல்லை சர்க்குலர்னு சொல்லுவாங்க. அடுத்து புல்லட்டின்னா நோட்டீஸ் போர்டில் வந்து சம் எமர்ஜென்சிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் எல்லாம் வந்து புல்லட்டின்ல வந்து போடுவாங்க. இப்போ ஒரு டே நடக்க போகுது அந்த மாதிரினாலாம் புல்லட்டின்ல வந்து போடுவாங்க. அடுத்து டிப்ஸ் டு இம்ப்ரூவ். எப்படி வந்து இந்த ரிட்டன் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம்? யூஸ் ஷார்ட் அண்ட் ஃபெமிலியர் வேர்ட்ஸ். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஃபெமிலியரான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஷார்ட் சென்டென்ஸ் அண்ட் பேராகிராஃபும் அதே மாதிரி ஷார்ட்டாக தான் இருக்கணும். ரொம்ப டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் வந்து காஷனாக தான் யூஸ் பண்ணணும். எந்த ஒரு தவறுதலான வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணி தான் எழுதணும் எப்பவுமே. அது மாதிரி எக்ஸ்பிரஸ் தாட்ஸ் லாஜிக்கலாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கணும். அன்னெசரி வேர்ட்ஸ்லாம் ரொம்ப வந்து மானே தேனே பொன்மானேலாம் போடக்கூடாது. ரொம்ப நீடட் வேர்ட்ஸை மட்டும்தான் போடணும். அதுக்கப்புறம் அவாய்ட் டிஸ்கிரிமினேட்டரி வேர்ட்ஸ். ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. லீகலி பைண்ட் ஆகிற வேர்ட்ஸ் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து கைட்லைன்ஸ் ஃபார் ரைட்டிங் ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட் நோட்ஸ் எடுக்கும்போது என்ன கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் இங்க் தான் யூஸ் பண்ணணும். கிளியர் அண்ட் லெஜிபிளாக இருக்கணும். தயவு செஞ்சு கிளியர் அண்ட் லெஜிபிளாக தான் இருக்கணும் அந்த ஹேண்ட் ரைட்டிங். லேபிள் வித் டிஸ்கிரிப்டிவ் ஹெட்டிங்ஸ் இல்லைலாம் வந்து என்னென்ன ஹெட்டிங்கோ அந்த டாப்ல வந்து எழுதிக்கணும். ப்ரொவைட் அ டேட் அண்ட் டைம் ஆன் த நோட்ஸ். எப்பவுமே ஒரு இது எழுத ஆரம்பிக்கும் போது நம்ம மேலே வந்து டேட் அண்ட் டைமை போட்டுடணும். டாக்குமெண்ட் த ஃபேக்ட்ஸ் தட் அண்ட் அவாய்ட் மேக்கிங் அன்சப்ஸ்டான்ஷியேட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ ஃபேக்ட்ஸை தான் நம்ம எழுதணுமே தவிர நீங்களாம் ஜட்ஜ் பண்ணது உங்களுக்கு தோன்றதெல்லாம் வந்து எழுதக்கூடாது. சைன் த நோட் அட் த எண்ட் ஆஃப் த நோட் வித் நேம் அண்ட் டைட்டில். ஸோ நீங்கள் ஃபார்மசிஸ்ட்னா உங்கள் பேர் சைன் போட்டுட்டு அது கீழே வந்து நீங்கள் என்ன டெசிக்னேஷன் அப்படிங்கிறதையும் வந்து எழுதிடணும். அடுத்து நான் வெர்பல்னா என்னது? ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம ஒருத்தவங்ககிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம்னா சிக்னல்ஸ், அதாவது நம்ம பாடி லாங்குவேஜ், பாடி போஸ்டர் இதெல்லாம் தான் மூலமா வந்து பண்றதா வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன். இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் மிக்ஸ் ஆஃப் நம்ம ஆட்டிடியூட்ல இருந்து நம்மளோட ஐ என்ன சொல்றது கண் அசைவுல இருந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம நான் வெர்பல் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்றோம். ஸோ இது பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிற சாப்டர்ல வந்து நம்ம பின்னாடி வர டைட்டில் வந்து இன்னும் நல்லா தெளிவா பார்ப்போம். இப்போதைக்கு அவ்வளவுதான் வெர்பல் கம்யூனிகேஷன்ங்கிறது. அதுக்கு அடுத்து ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு ஃபார்மல் கம்யூனிகேஷன் ஒரு இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். இந்த ஃபார்மல் கம்யூனிகேஷன்றது நம்ம ஒரு இதுக்குள்ள ஒரு செட்டுக்குள்ள நடக்குது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயோ ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்க்குள்ள வந்து நடக்கிறது, ஃபார்மலா எம்ப்ளாயிஸ்குள்ள நடக்கிறது. ஸோ இது கண்டிப்பா அது ப்ரீ பிளான்டா இருக்கும். இது வந்து அன்பிளான்டா. இன்ஃபார்மல்ங்கிறது யாருனாலும் யாரு கூடனாலும் பேசுறது. ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் 2 பேர் பேசிக்கலாம், சும்மா கேஷுவலா வந்து ஒரு கேஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றது. அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டோ ஒரு ப்ரொஃபஷனலா பேசுறது. இது எல்லாமே வந்து இன்ஃபார்மல், கேஷுவலா பேசுறது. ப்ரீ பிளான்ட் அண்ட் அன்பிளான்ட். அதுக்கப்புறம் ஃபாலோஸ் அஃபிஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் செயின் ஆஃப் கமெண்ட்ஸ். ஏன்னா கமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணும். இது செயின் ஆஃப் கமெண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பேசணும்னு அவசியம் கிடையாது. ஸ்லோ டியூட்டி ப்ரிஸ்கிரைப்டு பார்த்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து இவங்க பேசுவாங்க, ஃபர்ஸ்ட் வெல்கம் அட்ரஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ஆனால் நம்ம போய் ஒருத்தவங்க பேசுறோம்னா வெல்கம் அட்ரஸ் கொடுத்தா பேசணும் கிடையாது. என்ன தோணுதோ அதை டக்குன்னு பேசிட்டு டக்குன்னு வந்துருவோம். அதுக்கப்புறம் கன்சிஸ்ட் மெயின்லி ஆஃப் ஒர்க் ரிலேட்டட் மெசேஜஸ். ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஃபார்மல் அப்படிங்கிறது ஒர்க் ரிலேட்டடாக தான் இருக்கும். இது வந்து சோஷியல் மெசேஜாகவும் இருக்கலாம், அவங்களுக்கு எந்த கன்சர்ன்ஸ்னாலும் நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து சோஷியலாகவும் இருக்கலாம், ஒர்க் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர்டர்லி அண்ட் சிஸ்டமேட்டிக். அப்படியே ஃப்ளோ வந்து ஒரு ஆர்டராகவும் ஒரு சிஸ்டமேட்டிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எம்ஓ பேசணும், அடுத்து நர்ஸ் பேசணும், அடுத்து பிஎம்ஓ பேசணும். இந்த மாதிரி ஒரு ஆர்டராக நடக்கும். இது யாருனாலும் யார்கிட்டனாலும் எப்போனாலும் பேசிக்கலாம். ஸோ ஈஸி டு ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மெசேஜஸ். ஸோ பாசிபிள் டு ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆன் அத்தாரிட்டி அண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ ஒரு அத்தாரிட்டி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணும் இந்த ஃபார்மல் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆன் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஸ். இது வந்து ஒரு பர்சனல் ரிலேஷன்ஸ் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணும். ஜென்ரல் இந்த ரிட்டன் ஃபார்ம் மேக்ஸிமம் ரிட்டன் ஃபார்மில் தான் இருக்கும் ஃபார்மல் எல்லாமே. இது வந்து மேக்ஸிமம் வேர்பலாக தான் இருக்கும். யாரும் வந்து ரிட்டன் ஃபார்மில் வந்து இன்ஃபார்மல் மெசேஜ்லாம் எழுத மாட்டாங்க. அடுத்து ஆத்தென்டிக், ரிஜிட் அண்ட் ப்ரிடிக்டபிள். இது வந்து ஆத்தென்டிக்காக இருக்கும், ரிஜிட்டாக இருக்கும், ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு இதை பற்றி தான் பேச போகிறாங்க அப்படின்னு. இது அன்அஃபிஷியலாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் நிறைய இதை. டஸ் நாட் கேரி ரூமர்ஸ் எல்லாம் கேரி பண்ண வாய்ப்பே இல்லை. இது வந்து கேரி ரூமர்ஸ், நம்மளோட ஜட்மெண்ட்ஸ், நம்மளோட அதர் மைண்டில் தோன்ற தாட்ஸ் எதனாலும் நம்ம பேசலாம். serves the needs of the organizations. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் என்ன நீட் இருக்குது அதை பற்றி நம்ம பேஜ்கள் மட்டும் தான் அதில் இருக்கும். serves the social needs of the members as well as organization. இது வந்து சோஷியலாக நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறது எதனாலும் இதை இன்வால்வ் பண்ணியிருப்போம்.
ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான டாபிக் பார்த்தாச்சு. அடுத்து பார்ட் 2ல வந்து மிச்சம் இருக்கிறத முடிச்சுட்டு நம்ம இதில் வந்து MCQs பார்ப்போம். தேங்க்யூ.